மக்கள் பேச்சு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜா. இன்னைக்கு வீடியோல 4 அம்சங்கள் பத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு பட்டியல் கொண்டு வந்திருக்கேன். முதல் விஷயமா சென்னை மாநகரத்தில் தான் அதிகபட்சமான ஐடி தொடக்க சம்பளம் கிடைக்குது அப்படிங்கிறது முதல் விஷயமாகவும், டேஸ்ட் அட்லஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வெளியிட்டிருக்கிற உலகத்தரத்திலான சாப்பாடு கிடைக்கிற ஒரு பட்டியல்ல சென்னை மாநகரமும் இடம்பெற்றிருக்கு. அது 75வது இடத்துல இருக்கு அப்படிங்கிற தகவல் 2வது. 3வது, வேர்க்கடலை சாகுபடி உலக அளவில் இல்லாம இந்தியாவில் பெரிய அளவில் ஒரு 25 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு சாகுபடி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் 3வது தரவு. 4வதாக, புகையிலை மற்றும் மதுபானங்களுடைய கன்சம்ஷனை குறைக்கிறதுக்கு உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. இந்த 4 விஷயங்கள் பற்றி தான் பேச போகிறேன். முதலாவதாக, இண்டீட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க. இண்டீட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, வேலை தேடுபவர்கள் அப்புறம் ஒரு நிறுவனத்துடைய தொடர்பில் இருக்கிற ஒரு கன்சல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். வேலை தேடுறவங்களையும் வேலை கொடுக்குறவங்களையும் இணைக்கிற ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னால் எளிமையாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இண்டீட் அமைப்பு அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. சமூக வலைதளங்கள் மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலில் இந்தியாவில் உள்ள பெரிய நகரங்களில் அதிகமான தொடக்க சம்பளம் கொடுக்குறாங்க. எந்த ஐடி நிறுவனங்கள் அவங்களோட எம்ப்ளாயீஸுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலை தயார் பண்ணி ஒரு ஆய்வு அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் சென்னை, ஹைதராபாத், நியூ டெல்லி, அப்புறம் கொல்கத்தா இந்த மாதிரியான நகரங்களில் ஒரு பெரிய நீண்ட பட்டியலை தயார் பண்ணி அதில் எந்த நகரங்கள் தலை சிறந்தவை, எவ்வளவு சம்பளம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பற்றின ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இண்டீட் அமைப்பு வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் ஒட்டுமொத்த நாட்டிலேயே தொடக்க நிலை சம்பளம், ஐடி நிறுவனங்களில் தொடக்க நிலை சம்பளமாக சென்னைக்கு தான் முதலிடம் கிடச்சிருக்கு. சென்னையில் சராசரியாக ஒரு நபர், படித்து முடித்த ஒரு இளைஞர், சராசரியாக அவருக்கு கொடுக்கப்படுற முதல் தொடக்க சம்பளம் 30,100 ரூபாய் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டி இருக்கு. சென்னையை தவிர மற்ற நகரங்களில் இந்த தொகையானது 29,000, 28,000, 26,000 இந்த கேட்டகரியில் வச்சுருக்காங்க. தொழில்நுட்ப ரீதியாக பெரிய ஸ்கில்ஸ் இல்லைனாலுமே அவங்களுடைய தொடக்க நிலை சம்பளம் ஒட்டுமொத்த நாட்டிலேயே சென்னையில் தான் அதிகம். 30,100 ரூபாய் அப்படிங்கிற இந்த தொகை இந்த பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்கு. சென்னைக்கு முதலிடம் கிடைத்திருக்கு. இதற்கு அடுத்தபடியாக கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த ஊழியர்களுடைய சம்பளத்துக்கு எந்த நகரம் தலை சிறந்ததாக இருக்குது. அதாவது தொடக்க நிலையில் இருக்கிறதுல ஒட்டுமொத்த நாட்டிலேயே சென்னையில் தான் அதிகமான சம்பளம் கொடுக்கப்படுவதாகவும், 2வது மற்றும் 3வது நிலை துவக்க நிலையில் இல்லாமல் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள், அப்புறம் அவங்களுக்கு மேலே உள்ள சீனியர் ஊழியர்கள், இவங்களுக்கு எந்த நகரங்களில் அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் வெளியாக இருக்குது. அதன்படி 2 ஆண்டுகளுக்கு குறைவாக இருக்கிறவங்க அவங்க முதல்ல 3ஆக பிரிச்சிடுறாங்க. ஊழியர்களுடைய அனுபவத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. 0 முதல் 2 ஆண்டுகள் வரைக்கும் இருந்தால் அவங்களுக்கு தொடக்க நிலை அப்படின்னும், 2லிருந்து 5 ஆண்டுகள் இருந்தால் அவங்க மிட் சீனியர் லெவல், நடுத்தரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு 5லிருந்து 8 ஆண்டுகள் இருக்கிறவங்கள சீனியர் கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. முதல் கேட்டகரி 30,100 ரூபாய் சென்னையில் அளிக்கப்படுது. இதற்கு அடுத்த இடங்கள் ஹைதராபாத் நகரத்தில் மிட் சீனியர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு 47,200 ரூபாய். இதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அதிகம். இதற்கு அடுத்தபடியாக சீனியர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு சராசரியாக ஒரு 69,700 ரூபாய் அளிக்கப்படுது. இதுவும் ஹைதராபாத் நகரத்தில் தான் கொடுக்குறாங்க. அதாவது தொடக்க நிலையில் இருக்கிறவங்களுக்கு சென்னை சிறந்த நகரம். அதுக்கு அடுத்த நிலைகளில் 2 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஊழியர் இருக்காருன்னா அவருக்கு வாழ தகுதியான எல்லா வசதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நகரங்கள் அப்படிங்கிற பட்டியலில் ஹைதராபாத் நகரம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பட்டியலில் மற்ற சில நகரங்களும் இருக்குது. மும்பை, டெல்லி, கொல்கத்தா இந்த மாதிரியான நகரங்களும் இருந்தாலுமே காஸ்ட் ஆஃப் லிவிங் சொல்லுவாங்க. ஒரு நகரத்தில் வசிக்கிறதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுகிறது, உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அந்த நகரத்தில் கிடைக்குதா அப்படிங்கிறதான் காஸ்ட் ஆஃப் லிவிங். அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் ஒரு பொருள், இப்போ உதாரணத்துக்கு வீட்டு வாடகை, போக்குவரத்து செலவு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்தா சென்னை மாதிரியான நகரங்கள் துவக்க நிலைக்கு சரி. நடுத்தரம் மற்றும் சீனியர் பிரிவில் இருக்கிறவங்களுக்கு ஹைதராபாத் நகரம் தான் மிகச்சிறந்ததாக இருக்குது. இதுவே மும்பை, டெல்லி, நொய்டா, புனே இந்த மாதிரியான நகரங்களில் சராசரியான காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம், வாடகை அதிகம், பொருட்களுடைய விலைகள் அதிகம், எரிவாயு,
போக்குவரத்து செலவு, இந்த தொகைகள் மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லி இந்த இண்டீட் அமைப்பு தங்களோட அறிவிப்புல தெரிவிக்கிறாங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, பெரும்பாலான காஸ்ட் ஆஃப் லிவிங் குறைவா இருக்கிற நகரங்கள்ல சென்னை, ஹைதராபாத் இருக்கிறது மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக நாம பார்க்க போற செய்தி வந்து டேஸ்ட் அட்லஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்காங்க. இந்த டேஸ்ட் அட்லஸ் வந்து உலக அளவுல மிகச்சிறந்த உணவகங்கள், நல்ல உணவுகள் எங்கெங்க கிடைக்குது, இதை அடிப்படையாக கொண்டு பட்டியலை தயாரிக்கிற ஒரு நிறுவனம் சொல்லலாம். இந்த டேஸ்ட் அட்லஸ் அப்படிங்கிற அமைப்பு உலகத்துல தலை சிறந்த நல்ல உணவுகள், தரமான உணவுகள் எங்கெங்க கிடைக்குது அப்படிங்கிறதுடைய ஒரு 100 நகரங்களுடைய பட்டியல் தயார் பண்ணியிருக்காங்க. அந்த 100 நகரங்களில் இந்தியாவை சேர்ந்த 6 நகரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதுல முதலாவது இடத்தில் இந்திய அளவில் 6, நான் 1, 2, 3ன்னு சொல்றேன். அதுல முதல் இடத்துல இருக்கிறது மும்பை மாநகரம். மும்பை மாநகரம் உலக அளவில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. மும்பை மாநகரத்தில் ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்பவும் சிறந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டேஸ்ட் அட்லஸ் அப்படிங்கிற அமைப்பு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு குறிப்பிட்டு சொல்லும்போது வடாப்பாவ், அப்புறம் வந்து பஜ்ஜி, சமோசா, இந்த மாதிரியான உணவுகள் மும்பையில் நிறைய கிடைக்கிறதாகவும், காலை சிற்றுண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் மும்பை நகரத்தை 5வது இடத்துல வைக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியாக மும்பை நகரத்துக்கு அடுத்தபடியா அம்ரிட்சர், பஞ்சாப் மாநிலம் அம்ரிட்சருக்கு 43வது இடத்துல இருக்கு. இது இந்திய அளவுல 2வது இடம் பிடிக்குது. இதுக்கு அடுத்தபடியா டெல்லி. டெல்லிங்கிறது வந்து ஒரு கலாச்சார கலவையான ஒரு நகரம். இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இல்ல குறிப்பிட்ட மொழி பேசுறவங்க தான் இங்க இருப்பாங்க அப்படின்னு நீங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் போட முடியாத, ஒரு வகைப்படுத்தவே முடியாத கலவையான ஒரு மக்கள் வாழும் ஒரு பகுதியா டெல்லி இருக்கு. டெல்லி மாநகரத்துல வந்து உலக அளவுல தலை சிறந்த உணவுகள் கிடைக்கிறதுல டெல்லிக்கு அந்த டேஸ்ட் அட்லஸ் அமைப்பு கொடுத்திருக்கிற இடம் 45. 45வது இடம் பிடித்த டெல்லியை தொடர்ந்து ஹைதராபாத் மாநகரம். ஹைதராபாத் வந்து தொழில்நுட்ப ரீதியாகவும் இல்ல ஒரு உள்கட்டமைப்பு வகையிலையும் ரொம்ப பெருசா வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு ஹைதராபாத் இந்த பட்டியல்ல 50வது இடம் பிடிக்குது. 50வது இடம் பிடிக்கும் இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கும் வட மாநிலங்களிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கு. இங்க பாகிஸ்தான்ல பெயர் பெற்ற அந்த கராச்சி பிஸ்கெட்னு சொல்லுவாங்க, அந்த கராச்சி பிஸ்கெட் உள்ளிட்ட பொருட்கள் ஹைதராபாத்தில் அதிகம் கிடைக்குது. இந்த ஹைதராபாத்துக்கு டேஸ்ட் அட்லஸ் கொடுத்திருக்கும் இடம் 50. இதற்கு அடுத்தபடியாக மேற்கு வங்க மாநிலம், வாழ தகுதியான மாநிலங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தால உணவுப் பொருட்களுக்கு பஞ்சமே இல்லை. அதிலும் எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவுகள் அதிகம் கிடைக்குது. இந்த பட்டியல்ல டேஸ்ட் அட்லஸ் அமைப்பு வெளியிட்டிருக்கிற இந்த டாப் 100 பட்டியல்ல கொல்கத்தாவுக்கு 71வது இடம் கிடைக்குது. இதற்கு அடுத்தபடியா சென்னை மாநகரம் இருக்கு. சென்னை மாநகரத்துல இந்த டேஸ்ட் அட்லஸ் அமைப்பு சென்னை மாநகரத்துக்கு கொடுத்திருக்க இடம் 75. 75வது இடம் பிடித்தாலும் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு இங்க பஞ்சமே இல்லை. நீங்க எந்த நேரத்தில் நடு இரவில் சென்றாலும் உணவு கிடைக்கக்கூடிய ஒரு நகரமா சென்னை மாநகரம் இருக்கு அப்படின்னு டேஸ்ட் அட்லஸ் தங்களோட அறிக்கையில சொல்றாங்க. சென்னையில பிரியாணி முதல் ரோட்டோர கடைகள், இட்லி, தோசை, இந்த வகையான உணவுகள் தான் வந்து மிக முக்கிய கவனம் ஈர்க்குது அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில குறிப்பிடுறாங்க. வேற எங்கும் கிடைக்காத அளவுக்கு தோசையில் இத்தனை வகைகள், அதுக்கான சட்னி, ஒரு சிறிய வணிகம், எல்லாமே கலந்த ஒரு எக்கனாமிக்ஸ் மற்றும் ஃபுட், இது ரெண்டும் கலந்த ஒரு வாழ்வாதாரத்துக்கு சிறந்தமான ஒரு இடம், குறைந்த பணத்தில் அதிகம் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னும் சென்னை மாநகரத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் சென்னை பிடித்திருக்கும் இடம் 75. இது டேஸ்ட் அட்லஸ் வெளியிட்ட 6 நகரங்களுடைய பட்டியல். இதற்கு அடுத்தபடியாக வேர்க்கடலை. ஒட்டுமொத்த நாட்டிலேயே வேர்க்கடலை சாகுபடி செய்யும் அளவு வந்து 25 லட்சம் ஹெக்டேர் குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. நம்ம சாலையோர கடைகளில் வாங்குற இந்த வேர்க்கடலை, 10 ரூபா வேர்க்கடலைக்கு பின்னாடி ஒரு பெரிய வணிகம் இருக்கு. அது எந்த அளவுக்கு எண்ணெய் உற்பத்தி, சமையல் எண்ணெய் உற்பத்தியை பாதிக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில 1993ல இந்தியாவில் 83 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு வேர்க்கடலை சாகுபடி பண்ணியிருக்காங்க. அதுவே 2024-25 இப்போதைய காலகட்டத்தில் இது 57 லட்சம் ஹெக்டேரா குறைஞ்சிருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்க்கடலையுடைய சேமிப்பு வசதி
இந்தியாவில் குறைவு. சேமிப்புனா இப்போ ஒரு வேர்க்கடலையை மண்ணிலிருந்து எடுத்து அதை சுத்தப்படுத்தி உலர வச்சு அதை பதப்படுத்தி ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கிறதுக்கு போதுமான உள்கட்டமைப்பு வசதிகள் குறைவா இருக்கு. இல்லைன்னு சொல்லலை, குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உள்கட்டமைப்பு வசதிகள் மட்டும் இல்லாம இதுல மிக முக்கியமான பிரச்சனையா பார்க்கறது அந்த விதை, வேர்க்கடலையோட விதை போதுமான அளவுக்கு கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் விலை ரொம்பவும் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த அதிர்ச்சி புள்ளி விவரம் தெரிவிக்கிறாங்க. இதனால பெரும்பாலான விவசாயிகள் வேர்க்கடலையே விதைக்கிறதுக்கு சாகுபடி பண்றதுக்கு முன் வரலை அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கை வெளியாகி இருக்கிற முக்கியமான புள்ளி விவரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம உலக சுகாதார அமைப்பு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. உலக நாடுகள் இந்த புகையிலை அப்புறம் மது வகைகளை குறைக்கும் வகையில ஒரு புதிய வரி விதிங்க. அந்த வரிக்கு பேரு சின் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. SINTAX. இந்த சின் டாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருள் அத்தியாவசியம் இல்லை, ஆனால் அது ஒரு ஆடம்பரம். அந்த ஆடம்பரமான பொருளுக்கு குறைஞ்சபட்சம் இவ்வளவு வரி விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கங்கள் எடுக்கிற முடிவு இந்த சின் டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சின் டாக்ஸ் அப்படிங்கிறத தற்போதைய நிலையிலிருந்து இன்னும் அதிகமாக்குங்க அப்படின்னு சொல்லி உலக சுகாதார அமைப்பு, இவங்க எதுக்கு தேவையில்லாம உலக சுகாதார அமைப்பு எதுக்கு உலக நாடுகளை கேள்வி கேட்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிரச்சனை என்னன்னா, இப்போ நடக்கிற ஒட்டுமொத்த, இப்போ உதாரணத்துக்கு 100 பேர் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த 100 பேரில் எந்த பெரிய நோயும் இல்லாமல், தொற்று நோய் இல்லாமல் சாதாரணமான ஒரு நோயோட இறக்குறவங்கள அவங்களோட விகிதம் 75% அப்படின்னு சொல்றாங்க. NCD அப்படின்னு சொல்ற நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல இறக்குறவங்களோட விகிதம் 100 பேர் சாகுறாங்கன்னா அதுல 75 பேர் இந்த புகையிலை மற்றும் மது வகைகள் அதிகம் உட்கொண்டதால் அதனோட சார்ந்த நோய்களால சாகுறாங்க அப்படின்னு சொல்லி உலக சுகாதார அமைப்பு சொல்லுது. சரி, இதுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். சின் டாக்ஸை நீங்க அதிகமாக்குனீங்கன்னா, அதாவது இந்த மது வகைகள் மற்றும் புகையிலைகள் மீது குறிப்பிட்டு சொல்லணும்னா சிகரெட் அப்புறம் மது பாட்டில்கள் மீது நீங்க டாக்ஸை அதிகமாக்குனீங்கன்னா விலை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால அதனோட கன்சம்ஷன் குறையும் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்காங்க. இந்த WHO அறிக்கையை யாரெல்லாம் பின்பற்ற போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த சிகரெட் மற்றும் மது வகைகள் பல நகரங்கள்ல பல நாடுகள்ல இதை ஏத்துக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆமா, இது உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஏத்துக்கிட்டும் இருக்காங்க. ஸோ எந்த நாடு இந்த சின்டாக்ஸை அதிகபட்சமா 50% உயர்த்த போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவ்வளவுதான். இந்த 4 விஷயங்கள் பத்தி உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். தொடர்ந்து மக்கள் பேச்சு யூடியூப் பேஜுக்கு நீங்க கொடுத்து வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க குறிப்பிடுற எல்லாத்தையும் நாங்க படிக்கிறோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது. தொடர்ந்து ஆதரவு அளிங்க. நான் ராஜா. நன்றி, வணக்கம்.